இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அவருடைய அன்றாட வாழ்க்கை முறை, அவர்கள் பயணிக்கும் அந்த காட்சிகள், பயணிக்கும்போது அவர்கள் செல்லக்கூடிய அந்த கார், அதற்கு ஊழியர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் அப்படியே கண்டு கொண்டிருக்கின்றோம் கண் முன்னால். எனவே அதையெல்லாம் இப்போது நம் மனதிற்கு கொண்டு வந்தால், ஆண்டவர் இதுவெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் நடக்கும் என்று முதல் முறையாக அவருடைய விருப்பத்திற்கு எதிராக தங்களை ஆள்வதற்கு ஒரு அரசன் வேண்டும் என்று கேட்டபோதே சாமுவேல் இறைவாக்கின் வழியாக எல்லாவற்றையும் எழுதி வைத்து விட்டார். நீங்கள் வீட்டுக்கு சென்று முதல் வாசகத்தை மறுபடியும் படித்து பார்த்தீர்கள் என்றால், எந்த அளவிற்கு நம்மை சுரண்டுவார்கள், நம்மை, நமது சொத்தை, நமது சுற்றங்களை எல்லாவற்றையும் சுரண்டுவதை படிப்படியாக அங்கேயே இவைகளெல்லாம் நாம் இப்போது நடப்பதை பார்க்கின்றோம். ஆனால் நடப்பதையெல்லாம் முன்னமே அறிந்த இறைவன் இப்படி நடக்கும் என்பதை தெளிவாக சொல்லிவிடுகின்றார். ஆனால் அதை கேட்கவில்லை மக்கள். எங்களுக்கு வேணும், நீங்கள் கொடுங்க, நீங்கள் என்ன சொன்னால், இப்போ சொன்னீங்க உங்கள் வேலைக்காரங்கள்லாம் பொறுத்துவாங்க, புதல்வரை எடுத்துக்கொள்வார்கள், உங்கள் விளைச்சலை எடுத்துக்கொள்வார்கள், உங்களை வேலைக்காரங்களைப் போல் நடத்துவார்கள், எது எப்படி நடத்தப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு ஓர் அரசன் வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு வேண்டுவது போல் செய்துவிடு என்று கடவுளும் சொல்லிவிடுகின்றார். ஆனால் பின்னால் வேதனைப்படுவார்கள், இப்போது நாம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை போன்று. அன்பானவர்களே, கடவுளின் குரல் நமக்கு ஒரு சில நேரத்தில் எச்சரிக்கை உணர்வாக, ஒரு சில இறைவாக்குகளாக சொல்லுகின்ற போது அதற்கு நாம் எவ்வாறு செவிமடுக்கின்றோம், கேட்கின்றோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகள் எத்தனை பேர் என்று எண்ணி பார்ப்போம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், எத்தனை பேர் நம் வீட்டில் இருக்கின்றோம் என்று. இன்றைய நற்செய்தியிலே முடக்குவாதமுற்ற ஒருவனை 4 சுமந்து வருகின்றார்கள். எனவே என் வீட்டை சுமக்கும் 4 யார்? என் வீட்டிலே நோயுற்றவர்களை சுமக்கின்ற 4 யார்? நம் குடும்பத்திற்காக, நம்மிடையே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசக்கூடிய 4 நம் வீட்டில் யார்? இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். முடக்குவாதமுற்றவனுக்கு சொந்தங்கள் கிடையாது. அந்த 4 பேரும் அவனால் முடியாது என்ற காரணத்தினால் அந்த 4 பேரும் அவனுக்கு உதவி செய்கின்றார்கள். அந்த 4 பேருடைய நம்பிக்கையை பார்த்துத்தான் இயேசு அவனை முழுமையாக குணப்படுத்துகின்றார். எல்லாரும் மலைத்து போகின்ற அளவிற்கு அவனை குணப்படுத்துகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம் வீட்டில் எத்தனையோ துன்பங்கள் வாட்டி வதைத்து, அந்த துன்பங்கள் போக்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் சென்று, சந்திக்கக்கூடாத மந்திரவாதிகளை எல்லாம் சந்தித்து, செய்யக்கூடாத என்னென்னோ காரியங்களை செய்து நாம் ஏமாந்து போகின்றோம், பணத்தையும் நேரத்தையும் இழந்து விடுகின்றோம். ஆனால் இதையெல்லாம் நாம் முறையிட வேண்டிய இடத்தில் முறையிட்டால் நமக்கு நிறைவாக கொடுக்க கடவுள் காத்திருக்கின்றார். எனவே நம் உறவுகள் எவ்வாறு ஒருவருக்காக ஜெபிக்கின்றோம், கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளும் பெற்றோருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் செய்தால் எல்லோரும், மற்றவர்கள் மலைக்கின்ற அளவிற்கு கடவுள் நம் குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போம். ஆமென்.